யார் அந்த வின்னர் அப்படின்றத நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அந்த மார்க்கெட் கொடுக்கும். நம்ம ஒரு சீரியஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் இங்கே இருக்கிற லோவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சோச்சஃபெக்ஸ். ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் ஏரியாஸ். அதாவது நீங்கள் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு சில இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அந்த மார்க்கெட் கொடுக்கும். அதாவது ஒரே கேண்டில் மேலேயும் கீழேயும் வயலேட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரே கேண்டில் உங்களுக்கு புல் பேக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ஏரியாஸ் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இந்த வீடியோ அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்களுக்காக. ஸோ அந்த சிக்கலான ஏரியாஸை நம்ம எப்படி ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் தென் வேலிடான புல் பேக்கை நீங்கள் எப்படி மார்க் பண்ணணுன்றதும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த 2 வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டராக புரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னா, இது ஒரு சில காம்ப்ளிகேட்டடான ஏரியாஸை மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணி மேப் பண்ணி அப்படியெல்லாம் நான் காமிக்க போகிறதே இல்லை. எதனால் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு சீரியஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் அப்கமிங்கில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புரியாது. நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போவே இதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் போடுறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த ஒரு சில டிப்ஸை வச்சுருந்தீங்கன்னா, மறக்காமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக. எஸ், இப்போ என் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல்ல உங்களுக்கு ஒரு பிஓஎஸ் கிடைக்குது. அதாவது டவுன் சைடுக்கு ஒரு பிஓஎஸ் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லோவை தேடி தான் நம்ம போகிறோம் இல்லைங்களா. அந்த லோ எப்போ கிடைக்கும்னா, ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஹையை எடுக்கும்போது. இதை நம்ம நிறைய வீடியோவில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போது இங்கே ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஹையை மார்க்கெட் வயலேட் பண்ணுறான். வயலேஷன்ன்றது அத்துமீறுதல். அது பாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இது நடந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு லோவை வேலிடேட் பண்ணுறீங்க. இந்த லோ இதுதான் ஒரு வேலிடான லோ அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் தென் மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க, இன்னொரு பிஓஎஸ் கொடுக்குது இல்லையா. இப்போ மறுபடியும் நீங்கள் ஒரு லோவை தேடி போகிறீங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இங்கேருந்து வரக்கூடிய கேண்டில் இது போல் ஒரே கேண்டலாக இருக்குது. இந்த மாதிரி ஏரியாஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. புல் பேக்காக மார்க்கெட் எடுத்துருச்சு, விச் மீன்ஸ் ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஹையை மார்க்கெட் வயலேட் பண்ணிட்டான். அப்போது இதுதான் என்னோட லோ அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா இது தவறான செயல். இதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு லோவை வேலிடேட் பண்ணுறீங்க. இந்த இடத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். இங்கே முதல்ல ஒரு இடத்துல புல் பேக் க்ரியேட் ஆகுது. அண்ட் தென் ஒரு இடத்துல ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டும் க்ரியேட் ஆகுது. இங்கேருந்து வந்து தான் மார்க்கெட் இதை வயலேட் பண்ணுறான். ஆனால் இங்கே அது போல் இல்லை. முதல்ல உங்களுக்கு ஒரு புல் பேக் க்ரியேட் ஆகுது, அண்ட் தென் லோ க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லலாமா, இல்லை இவன் புல் பேக்கை வயலேட் பண்ணிட்டான்னு சொல்லலாமா? ரெண்டுமே தானே ப்ரோ பண்ணியிருக்கான். அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த 3 செயல்பாடுகளும் தனித்தனி கேண்டலால் செயல்படுத்தப்பட்டிருக்கணும். அதாவது புல் பேக்கை க்ரியேட் பண்ண இந்த கேண்டல் ஒரு தனி கேண்டலாக இருக்கணும். நீங்கள் லோவோ ஹையோ மார்க் பண்ணக்கூடிய அந்த கேண்டல் ஒரு தனிப்பட்ட கேண்டலாக இருக்கணும். உங்களோட புல் பேக்கை வயலேட் பண்ண வரவன் தனியாக ஒரு கேண்டலாக இருக்கணும். இது அடுத்தடுத்த கேண்டலாக இருக்கலாம், இல்லை அடுத்து 30 கேண்டலாக இருக்கலாம். இந்த கேண்டலோட நம்பர் 1, இது 7, இது 11 எப்படி வேணால் இருந்துட்டு போடும். பட் இது 3 ஒரே கேண்டலாவோ இல்லை 2 கேண்டலாவோ இருக்கக்கூடாது. அப்போது இங்கே என்ன நடந்திருக்குங்க, இங்கே எத்தனை கேண்டலால் நமக்கு இது நடத்தப்பட்டிருக்கு? புல் பேக் க்ரியேட் ஆகிருச்சு இந்த இடத்துல. ஓகே, இப்படி இருக்குது. புல் பேக்கை எடுத்தவனும் லோவை கொடுத்தவனும் ஒரே கேண்டல் தான் இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது. கட்டாயமாக 3 கேண்டலால் தான் இது நடத்தப்பட்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த லோ
தனித்தனி, அதாவது 3 கேண்டலால் நடத்தப்பட்ட இதே விஷயத்தை தான் ரைட் சைடில் இருக்க இந்த லோ என்ன பண்ணியிருக்கு, 2 கேண்டலாக பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதை நீங்கள் லோவாக வேலிடேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேண்டலோட சைஸ், அதாவது இங்கேருந்து இவ்வளோ தூரமும் இது ஒரே கேண்டலாக தான் இருக்குது இல்லையா, ஒரே கேண்டலாக தான் இருக்குது. இந்த கேண்டலோட ஹை வரைக்கும் இருக்கிற எந்த புல் பேக்கையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரே கேண்டல் கீழேருந்து மேலே வர எடுத்துட்டான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கேண்டலுக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு புல் பேக்கை எடுங்க. அதாவது இங்கே இப்படி இருந்தது அப்படின்னா நான் இதை எடுத்திருப்பேன். இப்போ நான் போட்ட டயக்ராமில் என்ன ஆயிடுச்சு, இந்த கேண்டலுக்கு மேலே எனக்கு ஒரு புல் பேக் வேணும்னா அது இதுதானே. இதை மார்க்கெட் இங்கேருந்து அடுத்தடுத்த கேண்டலாக இப்படி எடுத்தான் அப்படின்னா இப்போ இந்த லோ வேலிட். மாறாக அடுத்த கேண்டல் கீழே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது லோ கிடையாது. இங்கே நீங்கள் லோ மார்க் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து அதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம், லோக்கு ஒரு சஸ்பெக்ட் எடுப்போம், இந்த சஸ்பெக்ட்டுக்கு ஒரு வேலிடான புல் பேக்கை மார்க் பண்ணுறோம், இங்கேருந்து மார்க்கெட் இதை எடுக்கிறோம். இப்படி நடந்ததுன்னா இது வேலிடான லோ தான். ஏன் வேலிடான லோ இது சொல்லுங்கள். புல் பேக் தனியாக ஒரு கேண்டலால் நடத்தப்பட்டிருக்கு, லோன் நம்ம மார்க் பண்ணுற இடம் தனியான ஒரு கேண்டல், இந்த புல் பேக்கை வயலேட் பண்ணவன் தனியான ஒரு கேண்டல். அப்போ 3 கேண்டலால் 3 செயல்பாடுகளும் இங்கே நடத்தப்பட்டுருச்சு. ஸோ இது ஒரு வேலிடான லோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் கீழே வருது மேலே போகுது, இந்த ப்ராசஸை தான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் இங்கே புல் பேக் இருக்குது, இங்கே புல் பேக் வயலேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல லோ இருக்குது. அதே டயக்ராமை நான் போடுறேன். புல் பேக் க்ரியேட் ஆகிடுச்சு, லோவில் இருந்து இந்த புல் பேக்கை வயலேட் பண்ணும். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சினாரியோ என்னன்னா, புல் பேக் இதுதான், ஆனால் லோவே வயலேட் பண்ணிருச்சு. உங்களுக்கு லோவில் இருந்து தான் அவன் எடுக்கணுமே தவிர லோவே எடுக்கக்கூடாது. இந்த சினாரியோவை நீங்கள் இது போல தான் ஃபேஸ் பண்ணணும். புரிஞ்சுது இல்லையா? நான் உங்களுக்கு சார்ட்லேயும் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த சினாரியோவும் நீங்கள் அதிகமாக மார்க்கெட்டில் பார்ப்பீங்க. அதாவது முதல்ல உங்களுக்கு ஒரு லோ க்ரியேட் ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்த லோ இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, அடுத்த சஸ்பெக்ட் எனக்கு இங்கே. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடறோம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்ட்ரக்சர்ஸில் உங்களுக்கு ஒரு ஹை அண்ட் லோக்கு நடுவில் புல் பேக் இருக்குது, நீங்கள் அதை மார்க் பண்ணிட்டீங்க. பட் இங்கே உங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் புல் பேக்காக இருக்குது. நம்மளோட சஸ்பெக்ட்டுக்கு நியரஸ்ட் ஹை இதுதான். இந்த கலரை வேணால் நான் மாற்றிடுறேன். ஓகே, எல்லோவாக போட்டிருக்கேன். இதுதான் உங்களோட வேலிடான புல் பேக். இப்போ மார்க்கெட் இதை வயலேட் பண்ணுது. ஓகே, இப்போ ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு, வேலிடான ஒரு லோ கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? இது ஒரு லோ. ஏன் அப்படின்னா இந்த ஹையை மார்க்கெட் வயலேட் பண்ணிட்டான். இப்போது 2 லோக்கு நடுவில் ஒரு வேலிடான ஹை இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இது 2 வேலிடான லோ அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்க ஹையஸ்ட் ப்ரைஸ் தானே ஹை, இதுதானே அப்போ ஹை. இந்த ஹையை மார்க்கெட்டிங்கை வயலேட் பண்ணியிருக்கு. இது ஜஸ்ட் இது போல் ஸ்வீப் ஆயிருச்சுன்னா ஓகே, ஸ்வீப் பண்ணாமல் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான்னு வைங்க, இதே தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் புல் பேக்காகவும் ஆக்ட் ஆக போகுது, இதே இடம் தான் உங்களுக்கு சோச்சாகவும் ஆக்ட் ஆகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த லோ வேலிடேட் ஆகுது எப்போ, இந்த புல் பேக்கை வயலேட் பண்ணும் போது. இதை வயலேட் பண்ணவன் அப்படியே பாடி பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த 2 லோக்கு நடுவில் தான் ஹைன்ற கான்செப்ட் படி இந்த இடத்துல ஹை வந்துடும். இங்கே பாடி பிரேக் இருக்குது அப்படின்னா இதோட ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி இது சோச்சா இல்லையான்றதை வேலிடேட் பண்ணுறது உங்களோட டியூட்டி. இது நீங்கள் பார்க்கக்கூடிய 2வது சினாரியோ. இதையும் நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன். இது அதுக்கு அடுத்த சினாரியோ. இதில் என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு இங்கே ஒரு லோ க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த லோவில் நான் ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன்.
ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஒரே கேண்டலால் இந்த லோவும் வயலேட் ஆகிருக்கு, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த புல் பேக்கும் வயலேட் ஆகிருக்கு. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா? இப்படி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டலோட ஹை வரைக்கும் புல் பேக்கை எடுக்காமல் அதுக்கு மேலே இருக்கிற இந்த இடத்த போய் எடுங்க அப்படின்னு சொல்லிருந்தேன். அது எப்படின்னா ஒரே கேண்டலால் பிரேக் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ தானே இது பிஓஎஸ் மேலேயே இருந்ததுன்னா இதை நீங்கள் ஸ்வீப்பாக தான் பார்ப்பீங்க. இதுக்கு நீங்கள் புது லோலாம் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஸோ பிஓஎஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த சினாரியோ. ஒரு வேளை பிஓஎஸ் நடக்காமல் இது போல் ஸ்வீப்பாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல. கரெக்டு தானே? பிஓஎஸ் நடந்துருச்சு, ஓகே. அப்போ மேலே இருக்க புல் பேக்கை எடுத்துக்கோங்க ப்ரோ. இந்த புல் பேக்கை எடுத்தீங்க அப்படின்னா இந்த லோ வேலிடேட். கரெக்டுங்களா? இது இப்போ என்னோட சஸ்பெக்ட். இது வேலிடேட் ஆகணும்னா இந்த புல் பேக் வயலேட் ஆகணும். நான் சொல்கிறது யாருக்கெல்லாம் புரியுது ப்ரோ? கண்டிப்பாக உங்களில் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கான்செப்டை நீங்கள் மறுபடியும் பாருங்கள், பார்த்துட்டு இதை பாருங்கள், ஓகேவா? இப்போ பிஓஎஸ் நடந்துருச்சு, எனக்கு இதுதான் சஸ்பெக்ட்டு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது படி மேலே இருக்கிற புல் பேக்கை வயலேட் ஆச்சு அப்படின்னா எஸ், இது நடந்ததுன்னா நான் இதை லோவாக போட்டுருவேன். பர்ஃபெக்ட், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இது போல் நடக்காமல் இந்த கேண்டல் மேலே வரைக்கும் போய் இப்படி வயலேட் பண்ணுது, பிஓஎஸ் கொடுத்த அதே கேண்டல் தான் உங்களோட ஹையையும் ஸ்வீப் பண்ணுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நியூஸ் டைமில் நமக்கு பெரிய பெரிய கேண்டலாக மார்க்கெட்டில் போட்டு இந்த 1 மினிட் ஸ்ட்ரக்சர், 3 மினிட், 5 மினிட், ஈவன் 15 மினிட் வரைக்கும் கூட இந்த சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்த நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கீழே பிஓஎஸ் ஆயிடுச்சு, பட் எனக்கு ஒரு லோ வேணும் ப்ரோ. அதான் சொல்லிட்டீங்களே, இந்த கேண்டலோட ஹை இவ்வளோ தூரம் இருக்குது, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு புல் பேக்கை போயிட்டு எடுத்துருங்க. சூப்பர் ப்ரோ. அப்போது இதுக்கு மேலே ஒரு புல் பேக் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குது, மேலே இருக்க சார்ட்டெல்லாம் விட்டுருங்க, ஜஸ்ட் புல் பேக் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எடுத்தால் கரெக்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதை கரெக்டுன்னு ஃபீல் பண்ணீங்களோ அது மிகவும் தப்பு. ஏன்னா உங்களோட ஆக்சுவல் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஹை டு இந்த லோ தான். நீங்கள் எது பண்ணினாலும் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நிப்பாட்டணும். புது லோ கிடைக்கிது ஓகே, பட் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா தானே அது கரெக்டு. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு அதுக்கும் மேலே இருக்கிற இங்கே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், இது எங்கேருந்து வரும்? எங்கேயாவது இந்த பக்கம் இருந்து வரும். உங்களோட ஸ்ட்ரக்சரை விட்டு பக்கத்து ஸ்ட்ரக்சரில் கடன் வாங்கியெல்லாம் நீங்கள் புல் பேக் மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா ப்ரோ? நீங்கள் எது பண்ணாலும் இதுக்குள்ளேயே தான் பண்ணி ஆகணும். அப்போ இந்த இடத்துல என்ன சினாரியோனா, இது போல் நடந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கிற ஹை தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே ஹை தான் நீங்கள் தூக்கி இங்கே வச்சுக்க வேண்டியதுதான். லோ கிடச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் இல்லை. இதெல்லாம் நீங்கள் லோவாலாம் போடக்கூடாது. மார்க்கெட் கண்டினியூ பண்ணிட்டோம் ட்ரெண்டோட, பிஓஎஸ் கிடச்சிருக்கு அவ்வளோதான். எனக்கு இன்னும் மார்க்கெட் புல் பேக்கை எடுக்கலை. ஒரு புல் பேக் க்ரியேட் ஆகி வயலேட் ஆகட்டும், அது வர வெயிட் பண்ணுங்க. இது ஒரு சினாரியோ. இப்படி நடக்கலாமா? இந்த இடத்துல இருக்கிற புல் பேக் வயலேட் ஆகிருச்சு, ஸோ எனக்கு இது ஒரு வேலிடான லோ. 2 வேலிடான லோக்கு நடுவில் ஹை இருக்குது, பர்ஃபெக்ட். மேபி இது நடக்காமல் கீழே பிரேக் பண்ணிட்டான் பிஓஎஸ் தான், ஸ்டில் எனக்கு லோ கிடைக்கல, மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, இப்போ மார்க்கெட் மேலே போகுது ப்ரோ, மேலே உடச்சிட்டு போயிட்டான். இங்கே என்னன்னா இதை பிரேக் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை சிஹெச்ஓ தானே பார்ப்பீங்க. இங்கேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? மார்க்கெட் மேலே உடச்சிட்டு போகிறான், சோச் ஆகுது. ஸோ கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்குதோ அதுக்கப்புறம் வேலிடான ஒரு புல் பேக் க்ரியேட் ஆகுதான்னு பாருங்கள். அது க்ரியேட் ஆகிட்டு அதை மார்க்கெட் வயலேட் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணுங்கள் அது வர. இப்படி எப்போ நடக்குதோ அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வேலிடான ஒரு ஹை கிடச்சிருக்கு. 2 வேலிடான ஹைக்கு நடுவில் இருக்கிற லோவஸ்ட் ப்ரைஸ் தான் லோ. ஓகேவா? இதுவும் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஏன்னா நியூஸ் டைம் கேண்டில்ஸ் எல்லாமே பெருசு. அந்த இடத்துல நீங்கள் பேனிக்கெல்லாம் ஆக வேணாம், ஜஸ்ட் அதை ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ரெண்டுமே இல்லை ப்ரோ, மேலேயும் கீழேயும் ஸ்வீப்னா முதலே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த கான்செப்டை.
அதாவது உங்களோட ஹை பாருங்கள், இங்கே தான் ஹை இருந்துச்சு, லோவும் ஸ்வீப்பு, உங்களோட ஹையும் ஸ்வீப்பு. இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்படி முதல்ல ஹையை மட்டும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினீங்களோ அதே போல் இங்கே இருக்கிற லோவையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. ஒரே கேண்டலுக்கு தலைக்கு மேலேயும் கீழேயும் உங்களோட ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நின்றும். இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இந்த ஹை அண்ட் லோ வயலேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ப்ளீஸ் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். எய்தர் இவன் ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் கொடுப்பான். ஏன்னா இது ரெண்டு பக்கமும் ஸ்வீப்பு. இதில் மார்க்கெட் மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது, கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில ட்ரேட் எடுத்து சிக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு இடையில நீங்கள் சிக்கிக்காமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் எய்தர் மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ண அப்புறம் அது சோச்சா பாஸான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்ஃபர்மேஷனோட லோ அண்ட் ஹையை ஃபைன் பண்ணுங்கள். இந்த 3 சினாரியோஸ் கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துலலாம் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. ஈவன் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க கூட இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்டில் இன்றைக்கி வர கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இதுபடி நீங்கள் மார்க் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் முதல்லே சொன்னது போல் அப்கமிங்கில் நம்ம ஒரு சீரியஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு புரியணும், தெரியணும் அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு வந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெளிவாகிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்த எல்லாத்தையுமே நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம். இது என்ன தான் நான் டயக்ராம் போட்டு காமிச்சாலும் இது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு சார்ட்டில் கண்டிப்பாக தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மார்க்கிங் பண்ண முடியும். ஸோ இப்போ மொத்தம் நம்ம 3 சினாரியோஸ் பார்த்துருக்கோம். அந்த 3ஐயும் நம்ம இப்போ சார்ட்டில் பார்த்துடலாம். ஓகே, இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு முதல்ல ஒரு BOS நடக்குது. நான் ரெட் கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ செல் சைடு எனக்கு BOS நடக்கிறதால நான் ஒரு லோ ஃபைன் பண்ணணும். எனக்கு ஒரு லோ வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற ரீசண்டாக இருக்கிற ஒரு ஹை வயலேட் ஆகணும். அப்போ இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு லோ கிடச்சிருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதுதான் என்னுடைய சஸ்பெக்ட். அப்போ இதுக்கு ரீசண்டான புல் பேக் இதுன்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பு. அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட வேலிடான ஒரு ரீசன்ட் ஹை இந்த இடத்துல இருக்குது. ரீசன்ட் ஹை எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேலிடான புல் பேக்கை தான் நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போது வேலிடாக இருக்கிற ஒரு புல் பேக்கை மார்க்கெட் வயலேட் பண்ணுது. இந்த இடத்துல நமக்கு மொத்தமாக எத்தனை கேண்டல்ஸ் இருக்குது? இவ்வளோ கேண்டல் இருக்குது. பட் நீங்கள் பார்க்குற மேஜரான 3 ஜாப்ஸ் எங்கே நடக்குதுன்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு புல் பேக் க்ரியேஷன் நடக்குது, ஒரு இடத்துல மார்க்கெட்டோட லோ அப் ட்ரெண்டாக இருந்தால் ஹை, அந்த க்ரியேஷன் ஒரு கேண்டலால் நடந்திருக்கும். அதே போல் உங்களோட புல் பேக்கை வயலேட் பண்ணுற இடமும் ஒரு தனிப்பட்ட ஒரு கேண்டலால் இருக்கணும். ஸோ இந்த 3ம் தனித்தனி கேண்டலாக தான் இருக்கணும், ஒரே கேண்டலாக இருக்கக்கூடாதுன்றதை தான் நான் டயக்ராமில் காமிச்சேன். அது எப்படி இருக்கும்? கீழே வாங்க, இப்படியே பார்த்துட்டே வரோம். நமக்கு எந்த இடத்துலையும் ஒரு வேலிடான லோ கிடைக்கல. ஸோ நமக்கு ஒரு வேலிடான லோ வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் ரீசெண்டாக இருக்க ஹை வயலேட் ஆகணும் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் என்னோடய சஸ்பெக்ட். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, கண்டிப்பாக ரீசெண்டாக இருக்கிற ஹை வயலேட் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் இந்த இடத்த எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக. இப்போது இந்த கேண்டில் தான் என்னோடய லோ அப்படின்னா இதுக்கு ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஹையை தான் நான் மார்க் பண்ணணும் இல்லையா? அப்படி பார்த்தா எனக்கு இந்த இடம்தான் ஒரு புல் பேக்காக வருது. அப்போது இதுதான் புல் பேக், இது என்னோட சஸ்பெக்ட். புல் பேக் வயலேஷன் இந்த இடத்துல நடக்குது. மேலே நீங்கள் பார்த்த இடத்துல இங்கே வாங்க, இது தனியான ஒரு கேண்டில், இது தனிப்பட்ட ஒரு கேண்டில், இதுவும் தனிப்பட்ட ஒரு கேண்டில். 3 கேண்டலாக இருக்குங்களா? நடுவில் இருக்கிறத விட்டுருங்க. நமக்கு இந்த 3 ஜாப்ஸும் 3 கேண்டலால் நடத்தப்பட்டிருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா புல் பேக் க்ரியேட் ஆனது தனியாக ஒரு கேண்டலால் தான். ஆனால் புல் பேக் வயலேஷனும் உங்களோட லோவும் சேம் கேண்டல் இப்படி இருக்கக்கூடாது. இதுதான் சினாரியோ நம்பர் 1. இப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லோவாக போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் ப்ரோ? நான் டயக்ராம்லேயே காமிச்சிருந்தேன், என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அதாவது இந்த கேண்டலோட ஹை எங்கே வர இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது இந்த கேண்டலோட ஹையே.
இதுக்கு மேலே இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்கிற ஒரு வேலிடான புல் பேக்கை எடுத்துக்கோங்க. அப்போது இந்த கேண்டல் தான் இங்கே வேலிடான புல் பேக் இல்லையா? நான் பாக்ஸ் பண்ணுறேன் இந்த இடம். மார்க்கெட் எப்போ அதை வயலேட் பண்ணுதோ அதுக்கப்புறமா நீங்கள் லோவை வேலிடேட் பண்ணுங்கள், அது வரை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், உங்களோட புல் பேக் இங்கே இருக்குது, உங்களோட லோ கீழே இந்த இடத்துல இருக்குது, உங்களோட புல் பேக்கை வயலேட் பண்ணுறது இந்த கேண்டில். ஸோ 3 இண்டிவிஜுவல் கேண்டில்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுதான் சினாரியோ நம்பர் 1. ஓகே, இப்போ சினாரியோ நம்பர் 2-வை பார்ப்போம். இதுதான் சினாரியோ நம்பர் 2. இங்கே எனக்கு ஆல்ரெடி ஒரு லோ இருக்குது, அந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நான் பிஓஎஸ் போட்டிருக்கேன். எனக்கு மறுபடியும் ஒரு லோ வேணும், ஏன்னா இது டவுன் ட்ரெண்ட். அப்போ எனக்கு இங்கே எக்ஸாக்டாக என்னோட சஸ்பெக்ட் இந்த கேண்டில். ஓகேங்களா? இந்த கேண்டில் லோ ஆகணும் அப்படின்னா ரீசண்டாக இருக்க ஒரு ஹை மார்க்கெட்டில் வயலேட் ஆகணும். அப்போ எனக்கு இங்கே ரீசன்ட் ஹை நான் எதை மார்க் பண்ண முடியும்? எக்ஸாக்ட்லி இந்த ஹை இல்லையா? இது எப்போ மார்க்கெட்டில் வயலேட் ஆகுதோ அப்போ தான் எனக்கு லோ கன்ஃபார்ம் ஆகும். இந்த இடம் ஸ்வீப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதை நீங்கள் டைரெக்டாக லோவாக போட்டுருவீங்க. இந்த மாதிரி பிரேக் ஆனாலும் இது லோ தான், லோவில் எந்த டவுட்டும் வேணாம். ஏன்னா உங்களோட ரீசன்ட் ஹை வயலேட் ஆச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக லோவை நம்ம வேலிடேட் பண்ணுறோம். ஸோ இங்கே லோ வேலிடேட்டட். அப்போது 2 லோக்கு நடுவில் ஹைன்ற ஒரு கான்செப்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்மளோட வேலிடான ஹை இப்போ இந்த கேண்டில் தான். எந்த இடத்துல நீங்கள் புல் பேக் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே இடம் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஹையாகவும் ஆக்ட் ஆகுது. அந்த இடம் பிரேக்கும் ஆகியிருக்கு. ஸோ இப்போது உங்களோட ஹை பிரேக் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்த தான் நீங்கள் சோர்ஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் உங்களோட சப்ளை அண்ட் டிமாண்ட் மெத்தட் ஏதோ ஒன்று அதை வச்சு நீங்கள் சோர்ஸா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது போல் பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த இடம் சோர்ஸாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது, சிஹெச்ஓசிஹெச் நடக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதே இடம் தான் புல் பேக், இதே இடம் தான் ரீசன்ட் ஹை, இதே இடம் தான் சோர்ஸ், ரெண்டும் ஒரே இடத்துல வரும். இதுதான் சினாரியோ நம்பர் 2. இந்த சினாரியோ நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா குழம்பு வேணாம், இப்படி தான் நீங்கள் பண்ணியாகணும். எனக்கு ஒரு லோ கிடச்சிருச்சு, அந்த லோ பிரேக்கும் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மறுபடியும் ஒரு லோ வேணும். அப்போ லோக்கான சஸ்பெக்டாக நான் இதை பார்க்குறேன். ஆனால் அந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்குன்னா அதே கேண்டில் தான் இந்த ஸ்ட்ரக்சரோட ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ என்னோடய சஸ்பெக்ட்டுக்கு ரீசன்ட் ஹை அப்படின்னு நான் மார்க் பண்ணால் இந்த ஒயிட் கேண்டில் மார்க் பண்ணலாம் இல்லையா? இது வயலேட் ஆச்சுனாவே எனக்கு லோ கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ லோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லோ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கையோட நான் 2 லோக்கு நடுவில் ஹைன்ற கான்செப்ட் படி ஹையை மார்க் பண்ணோம். இதுதான் என்னோட ஹை. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குங்க, உங்களோட ஹையும் இதே கேண்டில் தான் பிரேக் பண்ணியிருக்கு, உங்களோட லோவாகவும் இதே கேண்டில் தான் இருக்குது. கீழேருந்து மேலே வர நம்ம பார்த்தது படி ஒரே கேண்டில். இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடம் தான் இந்த மார்க்கெட்டில் பிரேக் ஆகிருக்கு இல்லையா? சிஹெச்ஓசிஹெச்சும் இதுவே தானே. சிஹெச்ஓசிஹெச்சுக்கு நீங்கள் என்ன பார்ப்பீங்க, ஒரு 4-5-10 கேண்டலாக வந்து அதுக்கப்புறமா ஒரு கேண்டில் பிரேக் பண்ணும். ஸோ பாடி பிரேக் வச்சிருச்சு அப்படின்னா அது ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சிஹெச்ஓசிஹெச்சாக போடுவீங்க. இப்போது இங்கே அதே தான் நடந்திருக்கு, ஆனால் ஒரே கேண்டலால் நடத்தப்பட்டிருக்கு. அதனால் இந்த இடத்துல நான் ஒரு ரூலை மாற்றிப்பேன் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்க கூடாது. இங்கே இதுதான் சிஹெச்ஓசிஹெச். சிஹெச்ஓசிஹெச் நடந்துருச்சு, அடுத்து எனக்கு ஒரு ஹை வேணும். அப்படியே அந்த ஹையை தேடிட்டு போங்க. எங்கே இருக்குங்க இங்கே வேலிடான ஹை? இதுதான் வேலிடான ஒரு ஹை. இதுக்கான ரீசன்ட் லோனா இது இல்லையா? இப்போ 2 ஹைக்கு நடுவில் லோன்ற கான்செப்ட் படி இதுதான் லோ. மார்க்கெட் எய்தர் மேலே பிரேக் பண்ணுச்சுன்னா பிஓஎஸ், கீழே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா சிஹெச்ஓசிஹெச். இந்த 2க்கும் நடுவில் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களோட வேலிடான ஸ்ட்ரக்சர். ஒரே கேண்டலால் ஹை ஒரு சைடு பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். இதுக்கு மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இதுவும் அதே போல் ஒரு சீன் தான். மார்க்கெட் அப்சைடு பிஓஎஸ் கொடுத்துட்டான், ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆகுது.
ஸோ 2 ஹைக்கு நடுவில் நான் ஒரு லோவும் மார்க் பண்ணிட்டேன். ஆனால் இந்த இடத்துல என்னோடய ஹையும் ஸ்வீப் ஆகுது, அதே போல் என்னோடய லோவும் ஸ்வீப் ஆகுது. இந்த ரெண்டும் நடக்கிறது ஒரே கேண்டலால். இந்த ஒரே கேண்டல் தான் என்னோடய ஹையும் எடுத்திருக்கு, லோவும் எடுத்திருக்கு, ஆனால் ஸ்வீப்பில் எடுத்திருக்கு. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க உங்களோட ஹையை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. அதே போல் இங்கே இருக்கிற லோவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. இங்கே இருக்கிற ஹை தான் இங்கே வந்திருக்கு, இங்கே இருக்கிற லோ தான் இங்கே வந்திருக்கு. இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இது பிரேக் ஆன அப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டோட கண்டினியூ ஆச்சுன்னா பிஓஎஸ் போட்டுக்கோங்க. ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போச்சுன்னா சிஹெச்ஓசிஹெச் போட்டு அதை வேலிடேட் பண்ணிட்டு ஃபர்தராக நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ கைஸ், மார்க்கெட்டில் வர காம்ப்ளிகேட்டடான ஏரியாஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியும். நான் ட்ரா பண்ணியும் காட்டிட்டேன் அண்ட் மார்க்கெட்லேயும் காட்டிட்டேன். ஸோ இனி இதை வச்சு தான் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் எனக்கு கலர் விசிபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஸோ நான் கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் எப்படி கலரை யூஸ் பண்ணுவேன், ஐ மீன் ட்ரேடிங் வியூவோட கேண்டல் கலரும் பேக்ரவுண்ட் கலரும் எதை வச்சு நான் யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு எது கண்ணு வலிக்கலையோ ஐ ஸ்ட்ரெயின் இல்லையோ அந்த மாதிரி கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வர பார்க்குறோன்னா அதனால் கண்ணு பாதிக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற கலர் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோவோட வின்னரை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஸ்டில் கமெண்ட்ஸும் அந்த வீடியோவில் விழுந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக யார் அந்த வின்னர் அப்படின்றத நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இனி நம்ம சேனலில் வரப்போகிற அப்கமிங் சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை பாய் கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர்.